சாப்டர் 10ல் அதாவது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் 10வது அப்ஜெக்டிவ் ஒரு சிம்பிள் கொஸ்டின் கொடுத்துருக்கு. அதில் என்னென்னா, ஒரு நாட் கேட்டில் இதே மாதிரி இன்புட் கொடுக்குறீங்க, ஏசி ஈக்குவல் டு 1011 கொடுக்குறீங்க. அதனுடைய அவுட்புட் என்னன்னு கேட்டிருக்கு. இதை எப்படி அப்ரோச் பண்ணுறது? நாட் கேட்டுங்கிறது ஒரு இன்வெர்ட்டர். அதில் நீங்கள் எப்படி ஒரே ஒரு இன்புட் தான் இருக்குது, ஆனால் 1011 எப்படி கொடுக்கணுன்னா அது ஒரு பல்ஸ் ஃபார்மில் போகுது. இந்த 1011 எப்படி நீங்கள் வரைகிறது அப்படின்னு சொன்னால், ஒரு ஹையாக ஒன்று காமிக்கணும் ஒரு பல்ஸை, அப்புறம் ஒரு லோ பல்ஸ் காமிக்கணும். 1ன்னா ஹை லெவலில் காமிக்கணும், 0 லோ லெவலில் காமிங்க, மறுபடியும் 1ன்னா ஹை, இன்னொரு 1க்கு ஒரு ஹை, இதே மாதிரி வரைஞ்சிக்கணும். இதுதான் உள்ள இன்புட்டாக ஃபீட் ஆகுது. இப்போ இன்புட்டாக ஃபீட் ஆகும்போது அப்படியே இன்வெர்ட் ஆகணும், காம்ப்ளிமெண்ட் ஆகணும். இந்த 1 போகும்போது அங்கே லோ வரணும். இந்த 0வானது இது வழியாக போகும்போது, இன்புட்டாக போகும்போது, அதாவது லோ இன்புட் கொடுத்தீங்கன்னா அங்கே ஹை அவுட்புட் வரணும். அதே மாதிரி அடுத்த இன்புட் என்ன, 1, அதாவது ஹை வந்ததுன்னா இங்கே லோ வரணும். இங்கே அடுத்தது ஒரு ஹை இன்புட் வருது, மறுபடியும் ஒரு லோ அவுட்புட் வருது. அப்படி இதை இன்புட் வேவ்ஃபார்மாகவும் இதில் ஃபீட் பண்ண இந்த பல்ஸ் ஃபார்மு இந்த நாட் கேட்டில் உள்ளே வரும்போது வெளியில் பல்ஸ் ஃபார்மாக இப்படி வருது அவுட்புட்டாக. அப்போ இது இன்புட், இது அவுட்புட். இதனோட இன்புட்டோட ஷேப் இது, அவுட்புட் பல்ஸோட ஷேப் இது. இதுலேருந்து உங்களுக்கு என்ன கன்க்ளூஷன் வருது அப்படின்னு சொன்னால் 0100 வருது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். அது மாதிரி இந்த ஆன்சரை ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு வழி. அதனால் இதுதான் தான் கரெக்ட் ஆப்ஷன். அதனால் இப்படி தான் ஆன்சரை கண்டுபிடிக்கணும். அதனால் ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஒரு நாட் கேட்டில் இன்புட் வேவ்ஃபார்மாக இது உள்ளே போச்சுன்னா அவுட்புட் வேவ்ஃபார்மாக பல்ஸ் வேவ்ஃபார்ம் இப்படி தான் வரும். ஓகே, தேங்க்யூ.